வகுப்புல ராமாயணத்துல ராவணனது கொடியின் பெருமையை தொடங்கினோம். அவனது கொடியானது வீணை என்கின்ற ஒரு இசைக்கருவியை கொடியாக உடையது. வீணை கொடியானது திசைகளை அளாவி பறக்கிறது. அவ்வளவு பெரிய கொடி. ராவணனது தேர் பெரிய தேர். வான முகடு வரைக்கும் அந்த கொடி போய் பறந்தது. ஊழி காலத்தில் வீசக்கூடிய காற்று, அந்த காற்றுக்கு இணையாக இது வீசி கிடைக்கக்கூடியனவற்றையெல்லாம் எடுத்து ஒருங்கே விழுங்கத்தக்கது. அப்படிப்பட்ட வேகத்தை உடைய கொடி. அடுத்தது கூற்றுவனின் நாவினுக்கு இணையானது. கூற்றுவன் எல்லா உயிர்களையும் எவ்வாறு சுழற்றி உண்ணுகிறானோ அதுபோல் அந்த கூற்றுவன் யமன் என்கின்றவனது நாக்கினை போன்று சுழன்று சுழன்று யாரெல்லாம் எதிரிகளாய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விழுங்குதற்கு உண்டான ஆற்றல் வாய்ந்தது என்று கொடியை பற்றின சிறப்பு முதல் பாட்டுல சொன்னார். இது ஒரு 6 பாட்டு கொடி பெருமையை. அடுத்த பாட்டு, வேணு உயர் நெடுவரை அரக்கர் வேலைக்கு ஓர் தோணி பெற்றனர் என கடக்கும் தொல் செரு காணிய வந்தவர் கலக்கம் கைமிக சேனுயர் விசும்பிடை அமரர் சிந்தவே. வேணு உயர் நெடுவரை, மூங்கில்கள் உயர்ந்த பெரிய மலை. வரைனா மலைன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெரிய மூங்கில்கள் வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய மலைகளை போன்ற அரக்கர்களாகிய வேலைக்கு ஓர் தோணி பெற்றனர். கடலை தாண்டுவதற்கு கிட்டிய ராமனாகிய ஓர் ஓடம் பெற்றவராய் என கடக்கும் என்று அந்த தோணி கடந்து செல்ல போகும் தொல் செரு தொன்மை வாய்ந்த இலங்கையினது போர்க்களத்தை காணிய வந்தவர் அமரர், காண வந்தவர்களாகிய தேவர்கள் கலக்கம் கைமிக, ராவணனை பார்த்த மாத்திரத்தில் மனது நடுங்கினார்களாம். சேன் உயர் விசும்பிடை சிந்த, மிக உயர்ந்த ஆகாயத்துல கூடின தேவர்கள் சிதறி போகக்கூடிய அளவுல இந்த கொடியானது வானவெளியில வீசியது. அரக்கனாகிய ராவணன் இதுகாரும் தேவர்களுக்கு துன்பம் தந்தான். அந்த அரக்கனாகிய ராவணன் தரக்கூடிய துன்பக் கடலை எவ்வாறு கடக்க போகிறோம் என்று கலங்கி நின்ற தேவர்களுக்கு அந்த துன்பக்கடலை கடப்பதற்கு ஒரு படகு போல வந்தவன் ராமன். அப்படிப்பட்ட ராமன் இலங்கையில ராவணனோடு எவ்வாறு போர் செய்ய போகிறான் என்பதை ஆர்வத்தோடு வானவெளியில குழுமி நின்று தேவர்கள் பார்க்க வர, அவ்வாறு பார்க்க வந்த தேவர்கள் மத்தியில ராவணனது தேரில பூட்டப்பட்ட கொடி வீசியதினால் அந்த கொடி பட்டு குழுமின தேவர்கள் எல்லாம் எல்லா திக்குகளிலும் கலைந்து ஓடினார்கள். அந்த அளவினுக்கு ஆற்றல் வாய்ந்தது அந்த கொடி. அடுத்தது, கண் உரு கடும் புகை கதுவ கார் நிறத்து அண்ணல் வாழ் அரக்கரதம் அறத்த பங்கிகள் வெண்ணிறம் கோடலின் உருவின் வேற்றுமை நன்னினர் நோக்கவும் அயிர்ப்பு நல்கவே. கண் உரு கடும் புகை கதுவ, ராவணனது கண்களில் எழுந்த கோபத்தினால, அதனால தோன்றிய நெருப்பினாலே எங்கு பார்த்தாலும் பற்றி எரிந்து புகை ஏற்படுகிறதா. ராவணன் கண்ணுல அவ்வளவு கோபக்கணல். இதுகாரும் அவனுடைய படை இப்படிப்பட்டதோர் தோல்வியை சந்தித்ததே இல்லை. 4 வாயில்களிலும் சென்ற வீரர்கள் அனைவரும் இறந்தார்கள். அவர்களை வழிநடத்தி சென்ற படைத்தலைவர்களும் அழிந்து போனார்கள். தூதுவன் சொன்னதினால ராவணனுக்கு இந்த தோல்வி பெரிய கோபத்தை தந்தது. ஆகவே அவனே போருக்கு புறப்பட ஆரம்பித்ததினால அவன் தேர்ல ஏறி சுற்றி பார்க்கிறான். அவன் பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் பற்றி எரிகிறது.
அவ்வளவு கோபம். ஆகவேதான் கண்களில் எழுந்த சினத்தீயால் தோன்றிய புகை சூழ்வதினால் கார் நிறத்து அண்ணல் வாழறக்கர்த்தம் அறத்த பங்கிகள் கரிய நிறமும் கரிய தலையும் கொண்ட கொடிய அரக்கருடைய செம்பட்டையான ரோமங்கள். அரக்கர்த்தம் அறத்த பங்கிகள். அறத்தம்னா சிவந்தன்னு அர்த்தம், பங்கினா தலைமுடின்னு அர்த்தம். ஆகவே அந்த அரக்கர்கள் உடல் கருத்து இருக்கு. அந்த உடல் கருத்து இருக்கக்கூடிய அரக்கர் தலையில முடியெல்லாம் சிவந்து செம்பட்டையாக இருக்கிறது. இந்த ராவணன் பார்வைப்பட்டதினால சுற்றும் எழுந்த புகையினால அந்த புகையெல்லாம் இந்த அரக்கர்கள் தலையில போய் படிகிறதுனால அவர்களினது சிவந்த தலைமுடி வெண்மை நிறமாக மாறியதாம். வெண்ணிறம் கோடலின் உருவில் வேற்றுமை, உருவத்தில் வேற்றுமையை காட்ட நன்னினர் நோக்கவும் அவர்களினுடைய உறவினர்கள் கண்டபோது அயிர்ப்பு நல்கவும் ஐயம் கொண்டார்கள். ஆகவே போருக்கு சென்ற அரக்கர்களினுடைய தலைமுடியெல்லாம் ராவணனால் பார்த்த பார்வை, அதனால் தோன்றிய நெருப்பு, அதன் வாயிலாக எழுந்த புகை, அது இவர்கள் தலையில போய் தங்குவதால் சிவந்த தலைமுடியெல்லாம் வெண்மையாயிட்டதுனால இந்த போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய அரக்கர்களினது உறவினர்கள் எல்லாம் இதை பார்த்து நம்முடைய உறவினருக்காக ஒருவரும் அடையாளம் தெரியலையேன்னு குழம்பி போனார்களாம். ஆகவே அந்த அளவுல இந்த ராவணனது கோபம் இருந்தது. அடுத்து கால் நெடுந்தேர் உயர் கதலியும் கரத்து ஏனையர் ஏந்திய பதாகை இட்டமும் ஆனையின் கொடிகளும் அளவி தோய்தலால் வானையாரோடு மழை ஒற்றி வற்றதே. ரொம்ப அழகான கற்பனை. கால் நெடுந்தேர் உயர் கதலியும், சக்கரங்கள் பொருந்திய உயர்ந்த தேர்களில் கட்டியுள்ள கொடிகள். கதலின்னா கொடி, வாழைன்னு எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு தேர்லையும் கொடிகள் கட்டப்பட்டு இருக்கும். ஒன்று ராவணன் தேர்ல வீணை கொடி இருப்பது போல ஒவ்வொரு தளபதி அல்லது ஒவ்வொரு படைத்தலைவன் அவன் தகுதிக்கு ஏற்றாற்போல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், அந்த பட்டத்தினுக்கு உண்டான குறியீடு, அது பொறிக்கப்பட்ட கொடி அவன் தேர்ல கட்டப்பட்டிருக்கும். ஆகவே பல வகையான தேர்கள், அதுல பல வகையான கொடிகள், அந்த கொடிகள்ல பல வகையான லட்சணைகள் பொருத்தி இருக்கிறன. ஏனையர் கரத்து ஏந்திய பதாகை ஈட்டமும், மற்றைய வீரர்கள் கைகளில் ஏந்திய கொடிகளினது கூட்டம். தேரின் மீது கட்டப்பட்ட கொடிகள், வீரர்கள் கையிலே சுமந்து வந்த கொடிகள், ஆனையின் கொடிகளும், யானை படையில அந்த யானையின் மீது அமர்ந்த வீரர்கள் ஏந்தி சென்ற கொடிகள் கூட்டமோ அளவி தோய்வதால், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வீசுவதால், வான ஆறோடு, வானத்துல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆகாய கங்கை மழை ஒற்றி வற்ற, மேகமும் நீர் உறிஞ்சப்பட்டு வற்றி போயினவாம். அத்தனை துணி கொடிகளும் வான் வரைக்கும் போய் ஆடுவதினால் இந்த கொடிகள் எல்லாம் வானத்துல ஓடக்கூடிய ஆகாய கங்கையின் நீரை உறிஞ்சி விடுகின்றன. நீரோடு இருக்கக்கூடிய மேகங்கள்ல படுவதினால் அந்த மேகங்களில் உள்ள நீரையும் உறிஞ்சி விடுகின்றன. ஆகவே வானவெளியில ஆகாய கங்கையும் வற்றி போனது. வானவெளியிலே உலவக்கூடிய மேகங்களும் நீர் இழந்து வற்றி போயின. அந்துணை கணக்கில்லாத கொடிகள் எல்லாம் துணி கொடிகள் தானே. துணி அப்படி படும்போது ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி கொள்ளும் அல்லவா. எல்லா கொடிகளும் ஆகாய கங்கையின் நீரையும் உறிஞ்சி விட்டது, மேகங்கள்ல உள்ள நீரையும் உறிந்து விட்டன. 1000 கோடி பேய் அங்கை ஆயுதம் தூயன சுமந்து பின் தொடர, சுற்று ஒளிர் சேயிரு மணி நெடும் சேம தெரிந்து ஏயின 1000 இரட்டி எய்தவே. 1000 கோடி பேய் ராவணன் படையில ராவணனோடு சேர்ந்து எதிரிகளை தாக்க 1000 கோடி பேய்க்கணங்கள். அங்கை தூயன ஆயுதம் சுமந்து பின் தொடர,
தம் கையகத்தே ஆயுதங்களை சுமந்து கொண்டு ராவணன் பின்னாடி வருகின்றன 1000 கோடி பேய்களும். சுற்று ஒளிர் சே இருமணி, சுற்றிலும் ஒளி வீசுகின்ற சிவந்த பெரிய மணிகளால் கட்டப்பெற்ற தெரிந்து ஏயின தெரிந்தெடுத்து உடன்மருமாறு ஆணையிடப்பட்டவையுமான நெடும் சேமத்தேர் 1000 இரட்டி எய்த பெரிய சேமத்தேர்கள் 2000 பின்தொடர்ந்தன. சேமத்தேர்னா புரிஞ்சுக்கணும். இப்போ போர்க்களத்துல வீரர்கள் போர் செய்ய போகிறார்கள். கையில் அவர்களுக்கு சில ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்களை எல்லாம் எய்ததன் பின் அவர்கள் வெறுங்கையாக நிற்பார்கள். அப்ப அவர்களுக்கு மீண்டும் ஆயுதம் தேவைன்னா இந்த படைப்பிரிவுக்கு பின்னாடி 2000 தேர்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த தேர்களெல்லாம் சேம தேர்கள்னு பேர். அந்த தேர்கள்ல ஆயுதங்களும் ஏனைய பிற கவச்சங்களும் இருக்கும். ஆகவே வீரர்கள் போர்க்களத்துல ஆயுதங்களை எரிந்ததன் பின் மீண்டும் அவர்களுக்கு ஆயுதம் வேண்டும்னா இந்த சேமத்தேரிலிருந்து அவர்களுக்கு உடனுக்குடனாக கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் போரை தொடருவார்கள். ஏனென்றால் எல்லா ஆயுதத்தையும் முழுமையுமா ஒரே வீரன் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன போர்க்களமும் அப்படித்தான். அன்றைக்கு வேலும் வாளும் வில்லும் அம்பும் என்று சொன்னால் கதைன்னு சொன்னா, இப்போ பல்வேறு விதமான அளவுகள்ல பல்வேறு விதமான வேகத்துல பாயக்கூடிய தோட்டாக்களை வெளியிடக்கூடிய துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் எவ்வளவு எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஒரு அளவுதான். அது தீர்ந்து போயின என்றால் அந்த காலத்திலேயாவது ஆயுதம் இல்லாமல் ஒருத்தன் வெறுங்கையனாக நின்றால் அவன் பேர்ல போர் செய்யக்கூடாதுன்னு சட்டமாவது இருந்தது. அது போர் தர்மம். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உங்களிடம் ஆயுதம் இருக்கின்றதோ இல்லையோ, எதிரி உங்களை அழிக்க நினைத்து விட்டால் அழித்து விடுவான். அவ்வளவுதான். அவனுக்கெல்லாம் இந்த தார்மீக போர் எல்லாம் தெரியாது. எதிரியிடம் ஆயுதமே இல்லையே, அவனை நாம் தாக்குதல் முறையா சரியா அதெல்லாம் யோசிக்க மாட்டான். இன்றைக்கு இன்றைய இராணுவம் அதை கற்றுக் கொடுக்கல. அவனிடம் ஆயுதம் இருக்கிறதோ இல்லையோ, எதிரி என்று தெரிந்தால் அழித்து விடு. இதான் இன்னைக்கு இருக்கிற போர் முறை. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆகவே ஆயுதம் இல்லாத பொழுது எதிரி தன்னை அழிக்க மாட்டான் தெரியும். ஆனால் அவனோடு மீண்டும் போர் செய்ய வேண்டும், தொடர்ந்து போரை நடத்த வேண்டும்னா ஆயுதங்கள் தேவை. அவ்வாறு அந்த ஆயுதங்களை தருவதற்கு தேர்கள்ல ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு வரக்கூடிய தேர்களுக்கு பேர் சேமத்தேர்கள்னு பேர். அதில் ஆயுதங்கள் மட்டும் இல்லை, போர்க்களத்துல யாரேனும் வீரர்கள் படுகாயம் அடைந்திருந்தால் அவர்களை பாதுகாப்பாக எடுத்து இந்த சேமத்தேர்ல வைத்து போரை சார்ந்த களத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த சேமத்தேர்கள் பயன்படும். இந்த காலத்துல போர் முறை ஒழுங்காக யோசித்து தான் வைத்திருக்கிறார். ஆகவே சேமத்தேர்கள் என்றால் போர்க்களத்துல போரிடக்கூடிய வீரர்களுக்கு போதுமான ஆயுதங்களை உடனுக்குடனாக வழங்குவதற்காக அந்த வீரர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஆயுதங்கள் தாங்கிய அல்லது ஆயுதங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய தேர்கள், அவைகளுக்கு பேரு சேமத்தேர்கள்னு பேர். சேமம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா இதெல்லாம் புது சொல், புது போர்க்களம் ஒட்டின விளக்கங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆகவே 2000 சேமத்தேர்கள் இந்த பேய்கணங்களுக்கு பின்னால் ஆயுதங்களை தாங்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஊன்றிய பெரும்படை உலைய உற்று உடன் ஆன்ற போர் அரக்கர்கள் நெருங்கி ஆர்த்து எழ தோன்றினன் உலகு எனத் தொடர்ந்து நின்றன மூன்றையும் கடந்து ஒரு வெற்றி முற்றினான்.
இப்படிப்பட்ட படைப்பெருக்குக்கு நடுவுல ராவணன் தோன்றுகிறான். தன்னுடைய தேர்ல ஏறி தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளுகிறான். எப்படி? ஊன்றிய பெரும் படை. இவ்வாறு போர் புரிதற்கு எதிரே நின்ற பெரிய வானரப்படை உலைய. ராவணன் தோற்றத்தை பார்த்தாலேயே வானரர்கள் நிலை குலைந்து போனார்களாம். உடன் உற்று ஆன்ற போர் அரக்கர்கள். இந்த ராவணனோடு உடன் வந்த ஆற்றல் நிறைந்த அரக்கர்கள் ஆர்த்தியழ மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்ய, தங்கள் மன்னனே தங்களுக்கு நடுவுல போர் செய்ய வருகிறான் என்பது பெரிய உற்சாகத்தை. அது ஒரு ஆரவாரம். அதுக்குதான் சொன்னேன், சங்கை இலக்கண நூலை படிக்கும் போது புறத்திணை இலக்கணத்துல போர்க்களத்துல உடனுக்குடனா மன்னன் வரமாட்டான். முதல்ல போர்க்களத்துல வீரர்கள் படையெடுத்து செல்வார்கள், தளபதிகள் போவார்கள். அவர்கள் அந்த போரை தொடங்கின பொழுது அந்த போர் வீரர்களுக்கு உற்சாகத்தை தர மன்னன் தன்னுடைய குடையை அனுப்புவான். அது குடை நாள்கோள்னே பேரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாளை அனுப்புவான். யானை மீது அவனுடைய வாழ். அதை பார்த்த உடனே வீரர்களுக்கு ஆவேசம் வரும். அதுக்கு பேரு வாழ் நாட்கோள்னு பேர். அதற்கு பிறகுதான் மன்னன் போர்க்களத்துக்கு வரும். மன்னன் போர்க்களத்துக்கு வந்துட்டா வீரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு போர் செய்வார்கள். என்ன காரணம்? தங்களோடு தங்கள் மன்னனும் சேர்ந்து போர் புரிய வருகிறான். 1. 2, நமக்கு ஏதாயிலும் ஒரு இன்னல் என்றால் மன்னன் முன்னிற்பான் என்ற நம்பிக்கை. 3, தங்கள் மன்னன் முன் தங்களினுடைய நாட்டுப்பற்றையும் போராற்றலையும் காட்டி அவனிடம் சிறந்த தகுதியை பெற வேண்டும் என்கின்ற ஈடுபாடு. இந்த 3னுக்காகத்தான் மன்னன் போர்க்களத்துக்கு வந்தான். இப்ப ராவணன் போர்க்களத்துல வந்து நின்ற உடனே அவனை சார்ந்த பேய்கள், அவனை சார்ந்த அரக்கர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனால் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய வானர சைன்யங்கள் இவ்வளவு பெரியதாகிய படை பெருக்கமோ அதன் நடுவிலே ராவணன் தோன்றுவதை கண்டு அச்சம் கொள்ளுகிறார்கள். ஆர்த்தியழ ராவணனை சார்ந்த வீரர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்ய உலகு என தொடர்ந்து நின்றன. உலகம் என்ற பெயருடன் ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ந்து உள்ளதாகிய 3ஐயும் கடந்து 3 உலகங்களையும் கடந்து வெற்றி கொண்டவன் யாரு? அந்த ராவணன். ஒரு வெற்றி முற்றினான். அவனை எந்த உலகிலும் யார் ஒருவரும் அவனை தடுக்க இயலாமல் போனதினால் அடுத்தடுத்து 3 உலகங்களையும் வெற்றி கொண்டவனாகிய ராவணன், அந்த ராவணன் போர்க்களத்து தோன்றினான். போர்க்களத்துல வந்து நின்றான். எப்பொழுது ராவணனை பார்த்தவுடனே அவனுடைய வீரர்கள் ஆரவாரம் செய்தார்களோ, ராவணனை போர்க்களத்துல பார்த்த உடனே வானர வீரர்கள் எவ்வாறு கலங்கினார்களோ, இந்த செய்தி எதனால் என்பதை தெரிவிக்க போர்க்களத்துல இருந்த தூதர்கள் ராமன்ட்டு போய் சொல்லுகிறார்கள், இன்றைய போர்ல ராவணனே படை நடத்தி வருகிறான். ஏனென்றால் அப்பதான் ராமன் தன்னை முழுமையுமாக தயார்படுத்தி கொள்ள முடியும். அதனால என்ன சொன்னார்கள்? ராவணன் போருக்கு வருகிறான் என்பதை இந்த தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஒற்றர்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஓதுரு கருங்கடற்கு ஒத்த தானையான் தீது உரு சிறு தொழில் அரக்கன் சீற்றத்தால் போது உரு பெருங்களம் புகுந்துளான் என தூதுவர் நாயகர்க்கு அறிய சொல்லினார். ஓதுரு கருங்கடற்கு ஒத்த தானையன், ஒலிக்கக்கூடிய கடலுக்கு, கரிய கடலுக்கு ஒப்பான பெரியதோர் படையை கொண்டுள்ள அந்த படைகளுக்கு தலைவனாகிய ராவணன் என்ன அழகான வார்த்தையை போட்டார் பாருங்க. தீது ஒரு சிறு தொழில் அரக்கன்.
தீமை மிகுகின்ற இழிவான தொழிலையே செய்யக்கூடிய அரக்கனாகிய ராவணன். ஏன் அவன் கீழான தொழில் செய்தான்? யாரும் இல்லாத நேரத்துல சீதையை அபகரிக்க வந்தான். அது ஏன் சிறிய தொழில்னா, அவ்வளவு பெரிய மன்னன் தான் வேண்டியதை, தான் எதனை பெற வேண்டும் என்று எண்ணினாதோ அதை நேருக்கு நேர் நின்று போர் உடற்றி பெற்றிருக்க வேண்டும். அதை செய்யாமல் ஒரு கள்வனை போல வந்து சீதையை திருடி சென்று. ஆகவேதான் எழுதினார் கம்பன், தீது உரு தீமைகளையே தொடர்ந்து செய்யக்கூடிய சிறு தொழில் அரக்கன், இழிவான தொழிலை செய்யக்கூடிய அரக்கனாகிய ராவணன் சீற்றத்தால் கடுமையான கோபத்தோடு போதுரு பொருகளம் புகுந்துளான் என புகுதற்கு உரிய போர்க்களத்திலே புகுந்திருக்கின்றான். நாம் போர் செய்தற்கு உரியதாகிய களத்துல அவனும் வந்து புகுந்திருக்கிறான் என்று தூதுவர், வானர தூதுவர்கள் நாயகருக்கு அறிய சொல்லினார். நாயகனாகிய ராமனுக்கு தெளிவாக சொன்னார்கள். ராமனுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் யாரை சந்திக்க, இதுவரைக்கும் ராவணன் அவன் சந்தித்ததில்லை. அவன் யாரை போர்க்களத்துல சந்திக்கணும்? இத்துணை பேர் ராவணனது பெருமையை சொல்லி இருக்கிறார்களே, அவர்களால் சொல்லப்பட்ட அளவினுக்கு அந்த ராவணன் எப்பேற்பட்ட வீரனாக இருக்க வேண்டும்? அவனை சந்தித்து அவனோடு நேருக்கு நேர் என்று போர் செய்யக்கூடிய நாள் என்று வாய்க்கும்னு ஆர்வத்தோடு இத்துணை நாள் காத்திருக்கிறான் ராமன். இன்று அந்த ராவணனே போருக்கு வருகிறான் என்ற உடனே இவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த ராவணனை இன்று சந்திக்க போகிறோம், அவனோடு சமர் புரிய போகிறோம். இந்த போர்க்களத்தில் அவனா நானா என்று தீர்மானித்து விடலாம் என்று. இதுதான் உண்மையான வீரம். நாம் யாரை எதிர்பார்த்து களத்தினுக்கு வருகிறோமோ அவர் நம் முன்னே தோன்றின பொழுது நமக்கு மிக பெரியதாகிய மகிழ்ச்சி, நிறைவு, நம்ம மேற்கொண்ட செயலானது ஒரு முடிவினை நோக்கி நகர்த்தப்படுகிறது என்ற ஆர்வம் வந்து. அதுதான் உண்மையான வீரத்திற்கு அழகு. நாம இதுகாரும் யாரோடு மோதினோமோ, மோதுதற்கு அரியவனாகியவனோ, உலகங்களுக்கு அதிபதியாகியவனோ, எல்லா விதமான போர் தொழிலிலே வல்லவனோ, அதனோடு தந்திரங்கள் செய்வதிலே சிறந்தவனும் ஆகிய அந்த ராவணனை சந்திக்கணும். கேட்கணும் அவனை பார்த்து, இவ்வளவு ஆற்றலும் அறிவும் அனுபவமும் கொண்டு இருக்கக்கூடிய நீ சாதாரண ஒரு திருடனை போல எப்படி சீதையை தூக்கி சென்றாய்? அதனால ராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவன் எதிர்பார்த்தது நடக்க போகிறது. ஆகவே ஆங்கு அவன் அமர்த்தொழிலுக்கு மன்னிக்கணும், ஆங்கு அவன் அமர்த்தொழிற்கு அணுகினான் என வாங்கினன் சீதையை என்னும் வன்மையால் தீங்குரு பிரிவினால் தேய்ந்த தேய்வு அற வீங்கின ராகவன் வீரத்தோள்கள். என்ன அழகு! ஆங்கு இந்த மாதிரி தூதர்கள் வந்து ராமனிடம் ராவணனே போர்க்களத்தினுக்கு வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன், அந்த ராவணன் அமர்த்தொழிற்கு அணுகினான் என உன்னோடு போர் செயலுக்கு வந்துள்ளான் என்று சொல்லிய அளவிலே ராமன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. சீதையை வாங்கினன், நான் மீண்டும் சீதையை பெற்று விட்டேன். எப்படி? இப்பதான் போரே ஆரம்பிக்க போறது. இப்படி சொல்லலாமான்னு சொல்லலாம். இலக்கணம் இடம் கொடுக்கிறது. 20கள்ல பாரதி பாடலையா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எப்போ? 47 தான் சுதந்திரம், 20லயே பாடிட்டு போலியா முடியும். இலக்கணம் அதற்கு இடம் தருகிறது. பின்னர் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுதே நடந்து முடிந்ததாக சொல்லுவதன் காரணம் அந்த செயல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவனது சிறப்பையும் குறிப்பு பொருளையும் ஒருங்கே தருவதற்கு இப்படி நடக்க போறத நடந்ததாக சொல்லலாம். இலக்கணம்.
வாரா காலத்தும் வரும் காலத்தும் ஓராங்கு நின்று இசைக்கும் இணையஞ்சு கிழவி. குறிப்பு பொருளையோ விரைவு பொருளையோ தருதற்காக இவ்வாறு சொல்லலாம். தொல்காப்பியம். கம்பன் இலக்கணத்தெல்லாம் மீறி போறதே இல்லை. ஆகவே வாங்கினன் சீதை அப்படியே இந்த வரிதான் நம்முடைய பாரதிக்கு அடைந்து விட்டோம் சொன்னார் பாருங்க. சுதந்திரம் பத்தின போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக சுதந்திரத்தை அடைந்து விட்டோம். அது போல ராவணன் போர்க்களத்துக்கு வரான்னு செய்தி வந்தவுடனே சீதையை நான் பெற்றுவிட்டேன். என்ன அர்த்தம்? இன்று இந்த போர்க்களத்திலே ராவணனை கொல்லுவேன், சீதையை மீட்பேன், எல்லாம் நடந்துடும். ஆகவே வாங்கினன் சீதை என்னும் வன்மையால், என்னும் உள்ள உறுதியான, அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட உறுதியான எண்ணத்தால் என்ன செய்தான்? தீங்குறு பிரிவினால் துயர் மிகுந்த பிரிவு. இந்நாள் வரை சீதை பிரிந்திருப்பதினால் துயருற்ற ராமன் தேய்ந்த தேய்வு அற மெலிந்த மெலிவானது முற்றிலுமாக நீங்கி போக என்ன ஆயிற்று? ராகவன் வீரத்தோள்கள் வீங்கின. ராகவனாகிய ராமனது தோள்கள் அந்த சந்தோஷத்துல அப்படி பருத்து போயின. இன்றைக்கு இந்த ராவணனை நான் விடுவதாக இல்லை. ஆகவே சீதையினது பிரிவினால் உள்ளமும் உடலும் மெலிந்திருந்த அந்த ராமன் போர்க்களத்துக்கு ராவணன் வந்திருக்கிறான் உடனே இன்றைய போர்ல ராவணனை அழிப்பது உறுதி, சீதையை மீட்பது உறுதி. ஆகவே இதுகாரும் மெலிந்திருந்த அவனது தோள்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே மகிழ்வினாலே பருத்தது, புடைத்தது, பெருத்தது. தொடையுறு வர்க்கலை ஆடை சுற்றி மேல் புடையுறு வயிரவால் பொழிய வீக்கினான். இடையுறு கருமத்தின் எல்லை கண்டவர் கடையுறு நோக்கினின் காணும் காட்சிய. அழகு. இடையுறு கருமத்தின், அதாவது கர்மம் அப்படின்னாக்க முறையாக தவறின்றி செய்வதற்கு பேர் கருமம்னு பேர். நாம ரொம்ப தப்பா கையாண்ட ஒரு சொல்ல இதுவும் ஒரு சொல். கர்மா அப்படின்னாக்க என் கர்ம பலன்றா இருக்கும் இல்லையா? எது முறையாக உங்களை தொடர்ந்து இடைவிடாது பற்றுமோ அதுக்கு பேர் கர்மம்னு பேர். இப்போ 3 விதமான கர்மம் இருக்கு. அதாவது நீங்கள் பெற்றுள்ள துன்பத்தை, அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுவதற்கு 3 விதமான முயற்சியில ஈடுபடலாம். ஒன்று, இறைவன் மாட்டு பக்தியை செலுத்தலாம், அல்லது இறைவனுடைய திருத்தலத்தினுக்கோ அல்லது ஏனைய இறை அடியார்களுக்கோ ஏதாயிலும் தொண்டு செய்யலாம். 3வது, இறைவனை பற்றி இடைவிடாது சிந்தித்து சிந்தித்து தவம் இயற்றி இறைவனை அடையலாம். முதல்ல சொன்னதுக்கு பேரு பக்தி யோகம்னு பேர். 2வது சொன்னது கர்மயோகம்னு பேர். 3வது சொன்னது ஞான யோகம். பகவத்கீதையில அறிமுகம் இருந்தா இதை நீங்க பார்த்திருக்க. பகவத்கீதை இந்த முறையில தான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 3 யோகத்துல நடுவில் நின்ற யோகம் எதுன்னா கர்ம யோகம். உண்மையிலேயே மிகச்சிறந்த யோகம் எதுன்னா கர்மயோகம். நமக்கு உண்டான தொழிலை, நமக்கு எது வகுக்கப்பட்டதோ அந்த செயலை இடைவிடாமல் மனது ஒன்றி தொடர்ந்து செய்து வந்திருந்தாலேயே பக்தி நமக்கு வந்துவிடும். அது அடிப்படை. நிறைய பேர் பல இடங்கள்ல தவறுதலாக செயல்படுவதன் காரணம் இது. நம்மால பக்தி செலுத்த முடியவில்லையே அப்படின்னு புலம்ப வேண்டாம். நம்மால் இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு ஞானம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். இறைவன் நமக்கு சிலவற்றை வகுத்திருக்கிறான். நமக்கு உண்டான பணி இது என்று வைத்திருக்கிறான். அந்த பணியை மனதினுக்கு இயன்ற அளவில் நேர்மையாக
தொடர்ந்து செய்து வந்தாலேயே அதுவே கடவுள் நம்மிடம் வருவதற்கு காரணமாகிவிடும். அதனால்தான் பழைய பாடல் சொன்னது, செய்யும் தொழிலே தெய்வம். அதான் கர்மயோகம். உங்களுக்கு எது வகுக்கப்பட்டதோ அதை முழு ஈடுபாட்டோடு இறுதி வரைக்கும் செய்து கொண்டிருக்கும். இதை செய்தால் போதும், நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவரவருக்கு வகுக்கப்பட்ட கடமைகளை, அவரவருக்கு தரப்பட்ட பொறுப்புகளை முழுமையுமாக ஒவ்வொருவரும் செய்ய தலைப்பட்டால் நாட்டுல பகைமை வராது, பூசல் இருக்காது, பொறாமை இருக்காது, காழ்ப்பு இருக்காது, ஒருவன் மாட்டு உள்ளவற்றை மற்றொருவன் அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது, இவற்றையெல்லாம் தரத்தக்க பொருளின் மீது நாட்டம் இருக்காது. கர்மயோகத்துக்கு அவ்வளவு பலம். நாம் அதை தெரிந்து கொள்வதே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே போகுதல். பலாபலனை பத்தி யோசிக்க வேண்டாம். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், எத்தனை பேருக்கு அது உடன்பாடு ஆக இருக்கும்னு தெரியாது. நான் கல்லூரியில் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவன் இல்லையா, நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நாங்கள் எல்லாம் சிறந்த கர்மயோகிகள். என்ன காரணம்னா, ஒரு வகுப்பறையில 60 பேர் இருக்கிறார்கள்னா இந்த 60 பேரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பாடம் நடத்துறோம். உண்மைதான், பாடம் நடத்துகிறோம், சிறு சிறு அழகு தேர்வுகள் வைக்கிறோம், அந்த மாணவர்களை மதிப்பீடு செய்கிறோம், அப்புறம் தேர்வுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அது வரைக்கும் தான் நாங்கள் பொறுப்பு. அவர்களுக்கு உண்டான சோதனைகளை எல்லாம் செய்து அவர்கள் தேர்வுக்கு தயாராகி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தேர்வுக்கு அனுப்புற வரைக்கும் தான் எங்கள் வேலை. அவன் தேர்வில் எவ்வாறு எழுதுகிறான், என்ன மதிப்பெண் வாங்குகிறான், தேர்ச்சி பெறுகிறானா தேர்ச்சி பெறலையா கவலைப்படுவதே கிடையாது. அதற்கு அடுத்த ஆண்டிற்கு உண்டான மாணவர்களை நாங்க வரவேற்க போயிடுவோம். இது எங்களுடைய கர்மயோகம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் வகுப்புல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயலை முறையாக செய்தோம், ஊன்றி கற்பித்தோம், அது எந்த குறையும் வைத்துக் கொள்ளல. ஆனால் கற்றவர்கள் தங்கள் பொறுப்பை முழுமையுமாக வெளிக்காட்டாமல் போனதினால் தோல்வி அவர்களுக்கு. அதனால் எங்களுக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது. நாங்கள் எங்கள் கர்மயோகத்தை ஒழுங்காக செய்யும். யாரேனும் வகுப்புல போயிட்டு இந்த மாணாக்கன் தேர்வில் தோல்வி ஆக வேண்டும் என்பதற்காக பாடம் நடத்துவோமா? யோசித்து பாருங்க, வாய்ப்பே கிடையாது. வகுப்புல இருக்கக்கூடிய எல்லோரும் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோட தான் முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் வகுப்பை நடத்துறோம். இப்ப நம்முடைய வகுப்புல கற்கக்கூடிய 60 பேர்ல ஒரு 7 பேர் 10 பேர் தோல்வி அடைந்தார்கள். அந்த தோல்வி நம்மை பாதிக்காது. இதுக்கு பேர் கர்மயோகம். நமக்கு வகுக்கப்பட்டதை நாம் தொடர்ந்து செய்ய அதன் விளைவுகள் நம்மை பாதிக்காத அளவில் பார்த்து கொள்ளணும். அதனால் விளையக்கூடிய நன்மையை கண்டு மகிழவோ, நன்மை அல்லாதவற்றை கண்டு வருத்தப்படவோ கூடாது. இது ஒரு பெரிய கர்மயோகம். இருக்கிறதிலேயே எளிதும் கர்மயோகம்தான். அதனுடைய போக்கிலே நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் உரிய அழகிய ஆழமான தத்துவத்தை கொண்டிருப்பதும் அது. நாம ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலினால் விளையக்கூடிய விளைவு நம்மை பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் தான் அணுகுகிறோம் இல்லையா? அதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. செய்யப்படுவது நம் வேலை, முடிஞ்சிடணும். அதனுடைய விளைவை யோசிக்கவே கூடாது. அந்த விளைவை யோசித்தால் நம்மால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. கர்மம்ன்றது என்னன்னா செய்தற்கு நாம், அதன் விளைவு என்பது நம்மிடம் இல்லை. ஏன் தெரியுமா?
நம்மால் செய்யப்பட்டன சரியானது முறையானது என்றாலும் நம்மிடமிருந்து அதை பெற்றவர்கள் அவரவர் கர்ம பலனுக்கு ஏற்றாற்போல் கொள்ளும் அளவில் வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதனை வெளியிடக்கூடிய அளவிலும் வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெற்றியும் தோல்வியும் என 2 நிலைகளிலே பெறுகிறார்கள். அது நம்ம எந்த விதத்துல பாதிக்கும்? ஆகவே இந்த 3 விதமான யோகத்துல நடு நின்ற யோகம் எதுன்னா இந்த கர்ம யோகம். ஆகவேதான் சொல்றார், இடை உரு கருமத்தின் 3 விதமான யோகத்துல இடைப்பட்டதாகிய கர்ம யோகத்தினுடைய எல்லை கண்டவர், அதனுடைய முற்றிய நிலை அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? கடையுறு நோக்கினில் கடைசி யோகமான ஞான யோகத்தில் காணும் காட்சியான காணுகின்ற காட்சி பொருளாகிய ராமபிரான் தொடையுறு வர்க்கலை ஆடை சுற்றி தொடுத்து கட்டப்பெற்ற மர உரி இடையிலே சுற்றி மேல் புடை உரு வைரவாள், அதன் மேல் பக்கத்தில் வைரவாள்னாக்க உறுதி வாய்ந்த வாழ்னு அர்த்தம். வைரத்தால் செய்யப்பட்ட வாழ் அல்ல, வைரம்னா உறுதின்னு பொருள். சொல்றோம் இல்லையா, என்னடா வைர நெஞ்சு அவனுக்கு, வைரம் பாஞ்ச தேகம்னு உறுதின்னு அர்த்தம். உறுதியான ஒரு வாளையும் இந்த மர உரி மேல கட்டி கொண்டான், பொலிய வீக்கினான், பொலியுறுமாறு இடையில் கட்டினான். இதுல என்ன ஒரு விளக்கம்? கர்மயோகத்துல நின்றவன் எதை உணர்கிறானோ அதை உணரக்கூடிய அளவிலே ஞான வடிவாய் நிற்கக்கூடிய ராமன் அர்த்தம். அந்த ராமன் ராவணனை எதிர்க்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ராமன் ஒரு அவதாரம், அவனுக்கு வகுக்கப்பட்ட கர்மம் இந்த அவதாரத்துல ராவணாதியர்களை எதிர்க்கணும், அவ்வளவுதான். அது அவனுடைய கர்மம், அவனுக்கு அந்த அவதாரத்தில் அவன் மேற்கொண்டதாகிய தொழில். அப்படிப்பட்ட ஞானத்தினுக்கு அதிபதியான ராமனே கருமத்தினுக்கு உரிய அளவிலே தன்னுடைய போர்த்தொழிலை செய்தற்கு உரிய தகுதியை பெற இடையில வாளை கட்டி கொண்டான், போருக்கு தயாரான. ஒத்து இரு சிறு குரட்பாதம் உய்த்த நாள் வித்தக அருமறை உலகை மிக்கு மேல் 10 உள விரல் புடை பறந்த பண்பு என சித்திர சேவடி கழலும் சேர்த்தினான். காலுக்கு கழல் போட்டுண்டான். அது எப்படிப்பட்ட கால் தெரியுமா? நம்முடைய கால்கள்லாம் கால்கள்னு சொல்லிட்டு போயிடலாம். ராமனுடைய கால்கள், இந்த ராமனுடைய கால்கள் எப்படிப்பட்டன தெரியுமா? இந்த கால்கள் தான் வாமன அவதாரம் எடுத்த பொழுது திருவிக்கிரமனாய் மாறி உலகை அளந்த கால். எப்படியா? ஒத்து இரு சிறு குரல் பாதம் உற்ற நாள், இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்தனவாய் உரிய சிறிய குரல் பாதம்னா குட்டையான பாதம். எப்போ குட்டையான பாதம் இருக்கும்? உருவம் குட்டையா இருக்கும் போது. எப்போ உருவம் குட்டையா இருந்தது? நாராயணன் வாமன அவதாரம் எடுத்த பொழுது. வாமனனின் பாதம் உற்ற நாள், அந்த பாதத்தை கொண்டு மண் உலகை அளந்த பின் வானுலகை அளக்க வானிற்கு நிமிர்ந்த காலத்தே, ஒரு காலால பூமி அளந்தான், ஒரு காலால வான அளந்தான். வித்தக அருமறை ஞானம் நிறைந்த வேத புருடனாகிய பிரம்மன் உலகை மிக்கு வாழ் உலகுக்கு மேலே சென்றதான் அந்த பாதம். பிரம்மலோகத்தையும் தாண்டி சென்றதான் ராமன், அந்த வாமன அவதாரம் திருவிக்கிரமனாய் வைத்த அந்த பாதம். மேல் திருவடியின் மேல் 10 விரல் புடை பறந்த பண்பு என பிரம்மனது 10 உள்ள விரல்கள் அத்திருவடிகள் மேல் பறந்த தன்மை போல. அந்த பிரம்மலோகத்தை தாண்டி அந்த பாதம் போன உடனே பிரம்மன் தன் 2 கைகளாலும் அந்த பாதத்தை பற்றி வணங்கினான்.
அந்த கால் இப்படி வணங்கினா எப்படி இருக்கும்? இது போல அந்த ராமனது காலை சுற்றி வீரக்கழல் அணியப்பட்டது. என்ன அழகு! பிரம்மனது கூப்பிய இந்த காலை பற்றின கை போல அழகான வளைவோடு அந்த வீரக்கழல் ராமன் கால்களிலே பூண்டு கொண்டான். ஆகவே போல சேவடி சித்திர கழலும் சேர்த்தினான் சிவந்த தனது திருவடியின் மேலே ஓவிய வேலைப்பாடமைந்த வீரக்கழலை ராமன் கட்டினான். மர உரியில இருக்கிறவன் தான். போர் என்று வருகின்ற பொழுது போருக்கு உண்டான ஆயுதங்கள், அதற்கு உரிய முறையான அணிகலன்கள் அணியப்பட போட்டான். அதை அணிந்து கொண்டான். பூ உயர் மீன் எலாம் பூத்த வான் நிகர் மேவரும் கவசம் இட்டு இறுக்கி வீக்கினான் தேவியை திரு மார்பின் தீர்ந்தனன் நோயிலல் என்பது நோக்கினான் கொலும். ரொம்ப அழகு. கம்பனாலதான் இந்த கற்பனையை கொண்டு போக முடியும். எப்படியா? மீன் எல்லாம், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பூத்த வான்நிகர் மலர்ந்துள்ள வானத்தை போல பூ உயர் பூ வேலைப்பாடுகள் சிறந்து மேவு அருங்கவசம் இட்டு இறுக்கி வீக்கினான். பொருந்திய போர்க்கவசத்தை மார்பில் வைத்து இறுக்கி கட்டினான். ஒரு கேள்வி, ராமன் யாருடைய அம்சம்? நாராயணனோட அம்சம். இப்ப நாராயணன் ராமனா வந்திருக்கு. இவன் ராவணனோட போர் செய்ய போறான். அந்த போருக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறான். கையில இடையில வாளை வைத்தான், காலில் கழலை போட்டான், இப்ப மேல கவசம் தாங்கி நிற்கிறான். இந்த கவசம் எப்படி? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மின்னுவது போல பலவாகிய மின்னல்களை செய்யக்கூடிய, ஒளியை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கவசம். அதை எடுத்து மார்ல போட்டு இறுக்கி கட்டினோம். ஒரு கேள்வி வந்தது, இந்த நாரணன் தானே ராமனா இருக்கான், அந்த நாரணனுடைய வலது மார்புல திருமகள் இருப்பாளே, அவளுக்கு மேல இந்த கவசத்தை வச்சு இறுக்கி கட்டுறானே, அப்ப அந்த திருமகளுக்கு நோகாதான்னா திருமகள் அங்க இல்ல, அவதான் சீதையா அவதாரம் எடுத்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காளே, எதை கொண்டு போய் எங்க சேர்த்தாம்ப. ஆகவே கேட்கிறான், மேவரும் கவசம் இட்டு இறுக்கி வீக்கினான் தேவியை திரு மார்பின் தீர்ந்தனன். தேவியான திருமகளை தற்போது மார்பிலிருந்து பிரிந்தவன் ஆதலினால் நோதல் நோவிலல் என்பது நோக்கினன் கொள். அதனால மார்பை இறுக்கி அந்த கவசத்தை கட்டினா அவளுக்கு ஒண்ணு நோகாது. அவதான் மார்பில இல்லையே, அவள் தான் சீதையாக அவதாரம் எடுத்து இப்ப ராவணன் சிறை வைப்பில் இருக்கிறாளே. ஆகவே அங்கு திருமகள் இல்லை. ஆகவே இந்த கவசத்தை இறுக்கி கட்டுவதினால் எந்த ஒரு தவறும் இருக்காது என்று ராமன் அந்த கவசத்தை இறுக்கி கட்டினானாம். எங்கெல்லாம் இந்த அவதார மகத்துவத்தை சொல்ல வேண்டிய தேவை வருகிறதோ அங்கெல்லாம் எவ்வளவு அழகாக அந்த கற்பனை நயத்தோட சொல்லி கொண்டு போறான் பாருங்க. நல்புற கோதை தன் நளினச் செங்கையின் நிற்புறச் சுற்றிய காட்சி நேமியான் கற்பக கொம்பினை கரிய மாசுணம் பொற்புறத் தழுவிய தன்மை போன்றதால். என்ன ரசிக்கணும்னா, ராமனது திருக்கல்யாணத்துலதான் கம்பன் ராமனை அப்படி வர்ணித்தார் என்றால், போர்க்களத்துக்கு ராமன் தயாராக. இப்ப ராவணனுக்கு இணையா ராமனும் போர்க்களத்துல உரிய ஆயுதங்களோடு உரிய வீரத்தன்மையோடு தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும்ன்ற தேவை இருக்கு இல்லையா? அதை விட முடியுமா? அதனால எப்படி சொல்றான் பாருங்க, நேமியான் ராமபிரான் சக்கரப்படையை உடைய நாராயணன் அம்சம், நற்புற கோதை அழகிய வெளிப்பறம் உள்ள கை உரை. கோதைன்னா கை உரை, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, கிளவுஸ். ஏன்னா அம்புகளை கொண்டு வேக வேகமாக எய்கின்ற பொழுது அந்த அம்புகள் எய்யப்படுகின்ற பொழுது வில்லினது நான் கையை உரசி கொண்டு வரும். அது வரக்கூடிய வேகத்துல
கையில் உரை இல்லைன்னா, கிளவுஸ் இல்லைன்னா கை தசையை பீத்து கொண்டு போய்விடும். அதே போல வாழ் வீசக்கூடியவர்கள் மணிக்கட்டுக்கு மேல, அதாவது மணிக்கட்டிலிருந்து கை கீழே தங்களினுடைய அந்த எல்போன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முட்டி வரைக்கும், முழங்கை வரைக்கும் ஒரு தோல் உறை போட்டு இருப்பார்கள். ஏனென்றால் வீசப்படக்கூடிய வாள்கள், இவர்கள் வாள்கள் கையில பட்டாலும் காயம் ஏற்படுத்தக்கூடாது. அதனால இதுக்கு பேர் கோதைன்னு பேரு, கை உறை. நமக்கு இன்றைக்கு வரைக்கும் கிளவுஸ் என்ற சொல்லுக்கு போதிய தமிழ் சொல்லி உண்டா இல்லையான்னு இருந்திருக்கு. நமக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த கிளவுஸை பத்தின செய்தியே தெரியும்னு சொல்ல வேண்டாம். கம்பன் காலத்துல இருந்திருக்கு. கம்பன் காலத்திற்கு முன்பே சங்க காலத்துல மன்னர்கள் வீரர்கள் போர் புரிந்த காலத்துல அந்த வில் வித்தையிலே வல்லவர்கள் கையில இதை அணிந்திருப்பார்கள். ஆகவேதான் நல்புற கோதை, அதுக்கு நற்புற கோதைன்னு பேரு. ஏன்னா புறங்கையில தான் அது இருக்கும். ஏன்னா அகங்கை அந்த ஆயுதத்தை பிடித்து கொண்டு இருக்கும், புறங்கை எதிரிகள் தாக்கக்கூடிய ஆயுதத்தை எதிர்த்து தாக்கும். ஆகவே புறங்கையில தான் அது இருக்கும். ஆகவே தன் நளின செங்கையின், தன்னுடைய தாமரை போன்ற அழகான சிவந்த கைகளில் நிற்புற பொருந்துமாறு சுற்றிய காட்சி, சுற்றி அணிந்த அந்த தோற்றம் இருக்கிறதே, கற்பக கொம்பினை, கற்பக மரத்தினது கிளையை கரிய மாசுணம் கரும் பாம்பு பொற்புற தழுவிய தன்மை போன்றது அழகு பெற சுற்றி கொண்டது போல இருந்ததான் அழகான ஒரு கற்பனை. அடுத்து அந்த கோதைன்றது ஏன் கருப்பு நிறத்துல இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்க, பெரும்பாலும் கோதை என்று சொல்லக்கூடிய கை உறை தோலினால் தான் செய்வார்கள். அதுவும் இந்த இடத்துல கருப்புன்னு சொன்னதுனால இந்த கையுறையானது உடும்பின் தோலினால் செய்யப்பட்டது. ஏன்னா விலங்குகள்ல 2 விலங்குகளுக்கு தோலானது மிகுந்த உறுதியை உடையது. ஒன்று உடும்பு, மற்றொன்று காண்டாமிருகம். இந்த 2 விலங்குகளுக்கும் கம்பன் எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க. ஏன் உடும்புன்னா, உடும்பு நம்முடைய நிலப்பகுதியில ரொம்ப இயல்பா பார்க்கலாம், நம்முடைய நிலப்பகுதியில காண்டாமிருகம் இருக்காது. ஆகவே அந்த 2 தோல்ல இந்த இடத்துல உடும்பின் தோல், கோதைன்றது உடும்பை குறிக்கும். உடும்பினது தோலினால் செய்யப்பட்ட கையுறை. முன்னோர்கள்லாம் யோசித்து யோசித்து செய்வார்கள். நான் இப்ப வந்திருக்கக்கூடிய என் மகள் இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா இல்லையா, இங்க வந்திருக்கேன். வேடிக்கையாக கேட்டேன், இந்த நாட்டுல பெருமளவுல இந்த நாட்டினுக்கே உரிய தனித்தன்மையான பொருள் எதுன்னு கேட்ட உடனே சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை காட்டிலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலங்காகிய காங்கருவினுடைய எண்ணிக்கை அதிகம். சில பல ஆண்டுகளுக்கு முன்பு அது மக்கள் தொகையை காட்டிலும் பன்மடங்கு பெருகியதினால ஆஸ்திரேலிய அரசு அந்த காங்கருவை யார் வேண்டுமானாலும் சுடலாம்னு ஆணையே கொடுத்தார்கள். இந்த காங்கருவினுடைய தோலினால் செய்யப்பட்ட பல கைவினை பொருள்கள் இந்த நாட்டினுக்கு உரிய சிறப்பு, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. The wallets made by kangaroo skin. விலை கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது மிக உயர் விலை தான். அது போல காங்கருவினுடைய புலால், மாமிசம் உணவுப் பொருளாகவும் கையாளப்படுகிறது. ஏன்னா இது இந்த நாட்டில் ஏராளம். அதனால ஒரு நாட்டினுடைய விலங்கு எதுவோ அந்த விலங்கிலிருந்து பெறப்படக்கூடிய தோல் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை தரும்னாக்க, இப்போ இந்த உடும்பினது தோல் வீரர்களுக்கு புறங்கையில் இடப்பட்ட கவசமா இருக்கும். ஏன்னா உடும்பு தோல்ல வாள் பட்டா கூட வெட்ட முடியாது. வாளினது வீச்சு உடும்பு தோலை வெட்டாது.
அதனால அந்த உடும்பின் தோலினால் செய்யப்பட்ட கையுறை அடுத்து. அதனாலதான் அது கற்பக மரத்தை வள்ளலாகிய வள்ளல் கை உடையவன் ராமன். ஆகவே கற்பக மரம் அங்க ஓம. அது மேல கரும்பாம்பு சுற்றியது போல கரிய நிறத்தில் உள்ள உடும்பினது தோல் சுற்றியது போல. சரி. புதையிருட்பொழுதினும் மலரும் பொங்கு ஒளி சிதைவு அரு நாள் வர சிவந்த தாமரை இதழ்தொறும் வண்டு வீற்றிருந்ததாம் என ததைவுரு நிறைவீரல் புட்டில் தாங்கினான். என்ன கற்பனை! ராமனினுடைய மீன் இடு புட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அம்பரா தூணின்னு பேர். தூணின்னா தாங்கக்கூடியது, அம்புனாக்க வில்லிலே பூட்டப்படுவதற்கு வைக்கப்படக்கூடிய அம்புகள். அது எடுக்க எடுக்க குறைவுபடாத அம்பரா தூணியா. எப்படியா? புதையிருட்பொழுதினும் உலக பொருள்களை தன்னுள் மறைய செய்கின்ற இருட்காலத்திலோ மலரும் மலரக்கூடிய இயல்புடைய பொங்கு ஒளி மிகுதியான ஒளியை தரத்தக்க சூரியன் சிதைவு அரு நாள் வர கெடுக்கின்ற பகற்பொழுது வரும் பொழுது, இருளை கெடுக்கின்ற பகல் பொழுதுல சூரியன் வருகின்ற பொழுது சிவந்த தாமரை, சிவந்த நிறமுடைய தாமரையின் இதழ்கள் தோறும் வண்டு வீற்றிருந்ததாம் என. அந்த ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு வண்டு இருந்தது போல ராமனுடைய அம்பரா துணியில அவ்வளவு அம்புகள் இருந்தனவா. ததை உரு நிறை விரல் நெருங்கிய வரிசையான விரல்களில் புட்டில் தாங்கினான், கவசங்களை அணிந்திருந்தான். இந்த ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு கவசம். ஏன்னா அப்பதான் அந்த அம்பை வேகமாக செலுத்த முடியும். செலுத்துவதனால விரல்கள் சேதமடையாது. அந்த அம்பை உடனே மீனிடு புட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு புட்டில் என்ற வடிவுல கையில போடப்பட்டு இருக்கக்கூடிய கவசம், விரல்களுக்கு போடக்கூடிய கவசம். நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த தவில் வித்வான்கள் கையில போட்டு இருப்பார்கள் அல்லவா, அது போல. பல் இயல் உலகு ஒரு பாடை பாடு அமைந்து எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய நல் இயல் நவை அரு கவிஞர் நாவரும் சொல் என தொலைவு இலா தூணி தூக்கின. அம்பரா தூணியினுடைய வர்ணனை பாருங்க. உலகுரு பல்லியல் பாடை, உலகில் வழங்கும் பல சிறப்பு தன்மைகளை உடைய மொழிகள்ல பாடு அமைந்து சிறந்த அறிவு பெற்று எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய கணக்கற்ற நூல்களாகிய கடலை கரை கண்டு ஏற கருதி உள்ள நவையறு குற்றம் நீங்கிய நல் இயல் கவிஞர் நாவரும், நல்ல பண்புகள் நிறைந்த கவிஞர்கள் நாவிலிருந்து தொடர்ந்து புறப்படக்கூடிய சரமாய் புறப்படுகின்ற சொல் என அத்தகு சொற்களை போன்று தொலைவிலா தூணி தாங்கினான். எடுக்க எடுக்க குறையாது இருக்கக்கூடிய அளவிலே உள்ளதாகிய அம்பரா தூணியையும் முதுகிலே வைத்து கட்டி கொண்டான். கிளர் மழை குழுவிடை கிளர்ந்த மின் என அளவு அரு செஞ்சுடர் பட்டம் ஆர்த்தனன் இளவரி கவட்டிலை ஆறொடு ஏற்பெற துவளொடு தும்பையும் சுழியச் சூடினான். கிளர் மழை குழுவிடை, கிளர்ந்து எழக்கூடிய மழை தரும் மேகங்களினது கூட்டத்திற்கு நடுவே கிளர்ந்த மின் என இடையிலே தோன்றக்கூடிய மின்னலை போன்று, வானரர்கள் கூட்டத்துக்கு நடுவில் மின்னலை போன்று ராமன் தோன்றினான். அளவு அரு செஞ்சுடர் பட்டம் ஆர்த்தனன், நெற்றியில் சிவந்த ஒளியை வீசக்கூடிய பட்டம் கட்டி கொண்டான். ஏன்னா போர்க்காலத்துல முடி கீழே விழக்கூடாது. தலைமுடி விழுந்ததுன்னா கண் மறைக்காக முடியையும் சேர்த்து நெற்றியில ஒரு சொல்றோம் இல்லையா, பேண்ட், அந்த பேண்டை கட்டிக்கணும். நீங்க டென்னிஸ் விளையாடுற இடத்துல எல்லாம் பார்த்திருக்கலாம், இந்த டென்னிஸ் வீரர்கள் ஒரு ஃபோர்ஹெட் பேண்ட் போட்டிருப்பார்கள். அவர்கள் வேக வேகமாக ஓடி முன்னும் பின்னுமாக மட்டை கொண்டு பந்தை தாக்குவதனால் அவர்கள் கண்ணை மறைச்சிடக்கூடாது. ஆகவே அதுக்கு பேரு பட்டம்னு பேரு.
அந்த பட்டத்தை நெற்றியில கட்டி கொண்டான். இளவரி கவட்டி இலை ஆறோடு முற்றாத வரிகள் அமைந்த இரு பிளவாக இலை உள்ள ஆத்தி மாலையோடு. அவனுடைய மாலை ஆத்தி மாலை ஞாபகம் இருக்கா? சோழர்களுக்கு ஆத்தி மாலை உண்டு. சோழர்கள் குலம் சூரிய குலம். ஆகவேதான் ஆத்தி மாலை சோழர்களுக்கு உண்டானது. பண்டைய காலத்துல சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 மாலைகள் உண்டு. சோழனுக்கு ஆத்தி மாலை, பனம் பூ ஆனது சேரனுக்கு, வேம்பினது பூவினால் ஆகிய மாலை பாண்டியனுக்கு. இந்த மரபு இருந்திருக்கு அப்படியே. அதனாலதான் ஆத்தி மாலைன்னு தெளிவா போட்டார். ஏர் பெற அழகு பெற துளவொடு தும்பையும் துளவ மாலையோடு தும்பை என வெளிப்படையான போர் ஏற்கனவே சொன்னேன். தும்பை பூ சூடி போருக்கு வந்தால் இரு பகைவர்களும் வெளிப்படையாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள போர் புரிவதாக பொருள். ஆகவே ராமனுக்கே உரியதாகிய துளசி மாலையும் அதன் மேல தும்பை மாலையும் சுழிய சூடினான், வட்டமாக அணிந்து கொண்டான் ராமன். அப்ப முடிந்தது, போருக்கு அவனும் தயாராகி வரான். ஓங்கிய உலகமும் உயிரும் உட்புறம் தாங்கிய பொருள்களும் தானும் தான் என நீங்கியது யாவது நினைக்கிலோம் அவன் வாங்கிய வரிசிலை மற்ற ஒன்றே கோலாம். என்ன விளக்கம்? ஓங்கிய உலகமும் புகழ் வாய்ந்த உலகங்களும் உயிரும் அந்தந்த உலகில் உள்ள உயிர்களும் உட்புறம் தாங்கிய பொருள்களும் அவ்வுலகினுக்கு உள்ளடங்கிய நிலைத்திணை பொருள்களும். மானுடர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய ஓரறி உயிர், ஈரறி உயிர் தொடங்கி 6 உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் தானும் அந்த உயிர்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய பரம்பொருளும் தான் என ராமனாக வடிவெடுத்து உள்ள ஒன்றே. ஆகவே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த பொருளினது அகத்தும் எங்கும் நீக்கமர பறந்து நிறைந்திருப்பவன் ராமன் ஒருவனே என்று முடிவாயிருக்க, நீங்கியது இவனில் இருந்து விலகி உள்ளது யாவது. எந்த பொருளும் இவனை விட்டு விலகி இருக்கவில்லை, எல்லாமுமாய் அவன் இருக்கிறான். நினைக்கிலேன், அப்படி பொருள் உள்ளதாக நாம் நினைக்கவில்லை என்று அவன் ராவணனை கொல்ல தன்னை விட வலியது என கருதி வாங்கிய வரிசிலை மற்ற ஒன்றே கொலோ. அவன் கை கொண்ட அழகிய அவ்வில் தனிலும் வலியது ஒன்றாகுமோ. ஆகவே ராவணனை கொல்லுதற்கு வேற பொருளே இல்லை, அவன் கையில இருக்கக்கூடிய வலிமையான வில் ஒன்றுதான். அதாவது ரொம்ப அழகா பேசின இடம் இந்த பாட்டு. ராமனை பரத்துவத்திலையும் சொல்லணும், அவனை சௌலபியனாவும் காட்டணும். பரத்துவம்னா எல்லாவற்றினுக்கும் மேலானவன் அவனை காமிக்கணும். அதே நேரத்துல அவன் ரொம்ப எளிய தன்மை உடையவன் காமிக்கணும். ரெண்டு எதிர்நிலையில இருக்கக்கூடிய பரம் சௌலபியம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு. ரொம்ப பெரிய நிலையில போனவனால சட்டுன்னு கீழே இறங்க முடியாது. இது கடவுளால மட்டுமே முடிஞ்ச விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு பரத்துவ நிலையில பகவான் இருக்கிறானோ அவன் சட்டென்று சௌலபியனா மாற முடியும். நம்மால முடியாது. அதற்கு ஒரு மேற்கோள் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்திய நாட்டை ஒட்டின மேற்கோள் தான், ஒன்றுமில்லை. நம்ம நாட்டுல ஒரு மிகச்சிறந்த அட்வொகேட் இருந்தார், வக்கீல் நானி பல்கிவாலான்னு. ஞாபகம் இருக்கும், என் வயது ஒத்தவர்கள் நினைவு கொள்ளலாம். அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த பொழுது இந்திய நாட்டின் தூதராக அமெரிக்காவுக்கு நியமிக்கப்பட்டார் பல்கிவாலா. அப்பொழுது அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்தவர் யாருன்னா ஜிம்மி கார்ட்டர். அப்போ ஒரு முறை அவர்கள் அந்த அரசு விழாவில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, மாதிரி இந்தியாவில்
கைவினை கலைஞர்களால் செய்யப்படக்கூடிய காலணிகள், தோலினால் செய்யப்பட்ட காலணிகள் நேர்த்தியானவை, உறுதியானவை அப்படின்னு பல்கிவாலா சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது உடனே கார்ட்டர் கேட்டார், என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த நாட்டிலிருந்து, உங்கள் நாட்டிலிருந்து அது போன்றதாகிய காலணிகளை செய்து கொண்டு வந்து தர முடியும்? இது முடியும், அவ்வளவுதான். இப்ப காலணிகள் அந்த குழந்தைகளினுடைய கால் அளவு தெரியணும் இல்லையா? உடனே அவர் என்ன செய்தார், கால் அளவுன்னு எண் சொன்னபோது, இல்ல அந்த எண்கள் சொல்லுவதனாலெல்லாம் பயன் இல்லை, நான் அந்த காலினது உருவத்தையே வரைந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி நானி பல்கிவாலா ஒரு தாளை எடுத்து வந்து அதுல கார்ட்டரினுடைய மகன் காலை வைக்க சொல்லி இவரே குனிந்து அந்த காலை வரைந்தார். இது செய்தித்தாள்லாம் வந்துட்டு உடனே இங்க இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக, என்ன நம்ம நாட்டின் தூதுவர் அமெரிக்க நாட்டினுடைய அதிபரின் மகனுக்கு காலை பிடித்து இந்த மாதிரி வரைவதா, இது நியாயம்? இது பல்கிவாலாவிடம் கேட்ட பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு தாத்தாவிடம் இருந்து ஒரு பேரனுக்கு இதை விட வேறு என்ன மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கும்? நான் தாத்தாவா இருக்கிறதுனாலோ இதை உணர முடிகிறது. அதனால அவ்வளவு பெரிய நாட்டினுக்கு இந்திய தூதுவராக போனவர், அது மிகப்பெரிய பதவி. 2 வல்லரசுக்கு தூதுவனாக போதல் என்பது பெரியதோர் பதவி. அவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தவர் சௌலபியனாக சட்டென்று கீழே இறங்கி ஒரு குழந்தைக்கு பாதத்தின் அளவை வரைய முடியும்னா இதுதான் மிகப்பெரிய ஆற்று. முடியாது பலரால. அந்த தான் உயர் தகுதியில இருக்கின்ற ஒரு கர்வத்தோடும் இருப்பார். அது கௌரவம் இல்லை, கர்வம். இது சில நேரங்கள்ல நாம யோசித்து பார்க்கணும், கடவுளால் மட்டுமே அது முடிவது. பரத்துவமாக இருக்கக்கூடிய கடவுள் சட்டென்று சௌலபியனா மாறும், நம்மால முடியாது. நமக்கு என்கின்ற ஒரு கௌரவம் இருக்கும், நாம கருதி கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்கின்ற ஒரு ஈகோ இருக்கும், நாம எப்படி இதனை செய்வது? இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இத ரொம்ப பெரிய அளவுல நேர் எதிர்நிலையில பேசணும்னாலும் அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. நம்முடைய மாநிலத்துல, தமிழகத்துல நெடுந்தூரம் செல்லுவதற்கு தொடக்க காலத்துல வந்த பேருந்து குழுமம் எதுன்னா திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அது நெடுந்தொலைவு செல்லுவதற்கு உண்டான விரைவு வண்டி. அது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அந்த வண்டியில பணியாற்றக்கூடிய ஓட்டுநர் நடத்துனருக்கெல்லாம் மிக அழகான உடை, வெள்ளை உடை, பார்ப்பதற்கே கம்பீரமாகும். அப்பொழுது வந்த புதிதில் அந்த பேருந்துகள் மிக அழகாக இயங்கின. ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு, அதை எவ்வளவு நேரத்தில் கடக்க போகிறோம் என்பதை உள்ள பலகையில் எழுதி சொருகி இருப்பார்கள். அவ்வளவு இன்றைக்கு டிஜிட்டல் மீடியா, அன்னைக்கு அப்படி எழுதிதான் வைத்து அந்த அடுத்தடுத்த ஊருக்கு உண்டான பலகையை, இந்த கார்டு சொருகுவார். அப்படிப்பட்ட ஒரு பேருந்துல நான் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் தன் கையில இருந்த குழந்தை அந்த பேருந்து பயணம் ஒவ்வாமல் போனதுனால கொஞ்சம் வாந்தி எடுத்து விட்டது. அதற்கு அருகில் இருந்த மற்றொரு பெண் பயணி ஒரு பெரிய அகௌரவம் என்று கருதி உடனே நடத்துனரை கூப்பிட்டு, பார் இப்படி நடந்து விட்டது, இதை உடனே சுத்தம் செய் என்றெல்லாம் ஏக வசனத்துல பேச ஆரம்பித்தார். உடனே அந்த நடத்துனர் ரொம்ப பொறுமையா, அவருடைய பெயர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருடைய பெயர் கோபாலகிருஷ்ணன். நான் என்னப்பா அந்த பேர் வேற போட்டிருப்பார். அவர் வாடிக்கையாக அந்த கத்தின பெண்மணியிடம் சொன்னார், அம்மா நீங்களும் ஒரு சக பயணி, நான் வண்டியை நடத்துவதற்காக பயணச்சீட்டெல்லாம் நீங்கள் முறையாக பெற்றிருக்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கேன். இவைகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்வது என் பணி அல்ல. ஒன்று.
நான் இந்த அளவினுக்கு கல்வி தகுதி பெற்றிருக்கிறேன்னு தன்னுடைய கல்வி தகுதியை சொல்லிட்டு, நீங்கள் ஆணையிடக்கூடிய அளவினுக்கு நீங்கள் உயர்ந்தவரும் இல்லை, உங்கள் ஆணையை கேட்டு நான் உடனுக்குடனாக அடிபணியக்கூடிய அளவினுக்கு உங்களுக்கு உண்டான பணியாளும் இல்லை. இவருடைய குழந்தை வாந்தி எடுத்து விட்டது, அவ்வளவுதானே. அடுத்த பேருந்து நிலையத்துக்கு போகிறோம், இன்னமும் 4 நிமிடத்துல. அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய எங்கள் பணியாள் வாளியில நீர் கொண்டு வந்து இதை சுத்தம் பண்ணுவார், பொறுத்திருங்கள். ஏன்னா நம்முடைய ஈகோ நமக்கு ஒரு பக்கத்துல யாரோ ஒருத்தர் அசுத்தம் பண்ண அது நமக்கே செய்தது போல நம்ம பெரிய அளவுல பொங்கி எழுவோம். இல்லை, மனிதர்களால தான் இந்த சிக்கல். உயர் தகுதிக்கு போனவர்கள் சட்டென்று எளிய நிலைக்கு வர முடியாது. ரொம்ப பெரிய சங்கடம். எங்க துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த PhDன்ற ஒரு பட்டம் பெற்ற உடனே எல்லா பேராசிரியர் பெருமக்களும் என்ன நினைப்பார்கள்னா, தங்கள் தலையில புதியதாக 2 கொம்பு முளைத்தது போல். ரொம்ப பெரிய தகுதின்னு. அப்படி அந்த பட்டம் வாங்கின உடனேயே அவர்கள் நடை உடையிலெல்லாம் ஒரு பெரிய மிடுக்கு தோன்றும். ஏன்னா அவர்கள் ரொம்ப உயர்ந்து விட்டார்கள். அது வரைக்கும் எல்லாரிடமும் இயல்பாக பழகினவர்கள் இந்த PhD பட்டம் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் அப்படி பார்க்கின்ற பொழுதே ஒரு மெதப்போட தான் பாரு. பரத்துவத்துக்கு போயிட்டார்கள், சௌலபியனா இருக்க முடியாது அவங்களால. இது இயல்பு. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. இந்த பாட்டுல பாருங்க, ராமபிரானது பரத்துவமும் இந்த பாட்டுல இருக்கு, சௌலபியத்தையும் இருக்கு. ஒரே சேர சொல்றார் கம்பன். எப்படி? எடுத்துக்கொண்ட அவதாரத்திற்கு ஏற்ப வில் ஏந்தினானே அன்றி வில் தன்னிலும் வலிமை வாய்ந்தது என்று ஏந்தவில்லை என்பது கருத்து. எப்படி? சத்திரியனா இருக்கிறவன் வில் வச்சிருக்கணும். அதனாலேயே இந்த ராமனை காட்டிலும் வில் வலிமையானதுன்னு சொல்லக்கூடாது. அவன் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் சத்திரியனாக அவதாரம் எடுத்ததுனால கையில வில்ல வச்சிருக்கு. ஆகவே பரம்பொருளாக இருக்கிறது யாரு? ராமன். ஆகவே அது பரத்துவம். ஆகவே அதனால் அவன் கையில இருக்கிற வில் அவனை காட்டிலும் வலிமையானதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது, மேலே ஒரு பொருளும் இல்லாத மெய்ப்பொருள் வில்லும் ஏந்தி கால் தரை தோய நின்று கட்புலன் உற்றதம்மான்னு ஒரு இடத்துல பேச போறார் பின்னாடி. அவ்வளவு பரம்பொருள் மேல நிக்கணும், ஆனா தரையில நின்று போர் செய்யணும். இப்ப பரத்துவமாக இருக்கக்கூடிய ராமன் சௌலபியனா எளியனா நின்று போர் செய்யறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! கம்பனால மட்டுமே சிந்திக்கக்கூடிய விஷயம். வெறும் போர்க்கள வர்ணனைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், பரத்துவமாக இருக்கக்கூடிய ராமன் சௌலபியனாக நின்று செயலாற்றுகிறது எவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரிய செயல். இதை சொல்றதுக்கு தனித்திறன் வேண்டும். ஆகவே மற்றொன்று கொலாம், இந்த ராமனிடம் இருக்கக்கூடிய வில்லை காட்டிலும் வேறு ஏதாகிலும் இந்த ராவணனை அழிக்க தேவையானதா என்றால் தேவையில்லை. நாற்கடல் உலகமும் விஷும்பும் நாள்மலர் தூர்க்க வெஞ்சேனையும் தானும் தோன்றினான் மால் கடல் வண்ணன் தான் வளரும் மால் இரும் பார்க்கடலோடும் வந்து எதிரும் பான்மை போல். ரொம்ப அழகு. மால் கடல் வண்ணன், கரிய கடல் போன்ற நிறத்தை உடையவனாகிய ராமன் அல்லது திருமால், தான் வளரும், தான் அரித்துயில் கொண்டிருக்கக்கூடிய கடல் ஆகிய மால் இரும் மிகப்பெரிய பார்க்கடலோடும் வந்து, திருப்பார் கடலோடும் வந்து எதிரும் பான்மை போல், எதிர்பட்டார் போல, நாற்கடல் உலகமும் நாற்புழமும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலக மக்களும் விஷும்பும் விண்ணுலக தேவர்களும் நான்மலர் தூர்க்க அன்றலர்ந்த மலர்களை ராமன் மீது தூவி அந்த மலர்கள் பூமியை நிறைத்து விட்டனவாம். வெம் சேனையும் தானும் தோன்றினான் கொடிய வானர சேனையோடு தன்னையும் வழிகாட்டி கொள்ளக்கூடிய முகத்தான் போர்க்களத்தினுக்கு வந்து சேர்ந்தான். இப்படி வந்து சேர்ந்த ராமன்
எவ்வாறு ராவணனோடு போர் உடற்றினான் என்பதை அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி.